தேர்தல் தேதி நெருங்க நெருங்க தேர்தல் கால பறக்கும் படையினரின் பிடியும் இறுகிக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் நாமக்கல்லில் வருமான வரித்துறை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் 4.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் வணக்கம். இந்த 4.5 கோடி பணம் எங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது? இதன் முழு பின்னணி என்ன? அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய பல்வேறு இடங்களில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதன் பேரில் வருமான வரித்துறையினர் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள காந்தி நகர் பகுதியில் சந்திரசேகரன் என்பவர் வீட்டில் இன்று வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவர் தனியார் பேருந்து உரிமையாளர் ஆவார். மேலும் நாமக்கல்லில் உள்ள ஒரு கல்வி நிறுவன ஒன்றிலும் பங்குதாரராக இருந்து வருகிறார். அது மட்டுமன்றி பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் பங்குதாரராக அவர் இருந்து வருகிறார். இவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று மதியம் 1 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இவரது வீட்டில் சுமார் 4.5 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினர் வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதால் அந்த பணத்தினை எண்ணுவதற்காக நாமக்கல் SBI வங்கி மூலம் பணம் என்னும் இயந்திரத்தை கொண்டு வந்து வங்கி அதிகாரிகள் முன்னிலையில் பணம் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நன்றி ஸ்ரீதர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.